வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஓடோல இருக்க வெப்சைட் மாடியூல்ல இருக்க மெனூஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஆல்சோ வந்து ஒரு ஹோம் பேஜ் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தியும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டீடைல்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் மேப் இன்டகிரேஷன், சோஷியல் மீடியா லிங்க்ஸ், தென் வந்து ஃபூட்டர் கஸ்டமைசேஷன், தென் வந்து லைவ் சாட் செட்டப் இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு பிளாக்கை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபூட்டர் பேஜ்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எடிட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே போனோம்னா இங்கே மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கும். நான் இந்த மேப் எடுத்துட்டு வந்து இந்த ஃபூட்டருக்கு மேலே வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் இதை வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியோட அட்ரஸ் கொடுக்கணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு விவி இன்ஃபோடெக்கோடது நான் கொடுக்குறேன். ஸோ இந்த அட்ரஸ் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கான்ஃபிகர் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இங்கே வந்து ரெட் கலரில் உங்களுக்கு காட்டும். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேப் அப்படிங்கிறது கான்ஃபிகர் பண்ணியாச்சு. வந்து ஈஸியாக வந்து கஸ்டமர் வந்து நம்ம யாராவது கஸ்டமரோ இல்லை வந்து வெளியே இருந்து நம்ம வெப்சைட்குள்ளே வரவங்க வந்து எங்கே வந்து நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு, அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இந்த மேப் வச்சு பார்த்துக்கலாம். ஈவன் இன்டர்வியூ வரவங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து நம்ம லொக்கேஷனை வந்து சர்ச் பண்ணி வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா இன்டகிரேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், அப்புறம் ட்விட்டர், லிங்க்டின், தென் வந்து ஹோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க இதுல வேணும்னா வந்து இன்ஸ்டாகிராமோடது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணோன்னே இங்க உங்களுக்கு காட்டுதா, இங்க வந்து ஃபேஸ்புக், தென் ட்விட்டர், லிங்க்டின், அப்புறம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், கிட்டப், டிக்டாக் அந்த மாதிரி நிறைய இங்க இருக்கும். நீங்க வந்து எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப ஃபேஸ்புக் அப்படின்னா வந்து இப்ப நான் விவி இன்ஃபோடெக்கோட ஃபேஸ்புக் பேஜ் அப்படிங்கறத கிளிக் கொடுக்கணும். அதே வந்து இப்ப யூடியூப் அப்படின்னா இப்ப வந்து நான் யூடியூபோடத நான் வந்து கொடுத்து காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப் அப்படிங்கறது நான் போய்க்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் விவி இன்ஃபோடெக்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேஜோட லிங்க் எடுத்து நான் இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிடணும். அப்பதான் வந்து இங்க உங்களுக்கு காட்டும். இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் அப்படிங்கறது கிளிக் பண்ணா நம்மளோட யூடியூப் பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீடைரக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஃபேஸ்புக்கோடது இல்லை வந்து ட்விட்டரோடது, லிங்க்டினோடது அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து லிங்க் பண்ணி வைக்கணும். இது வந்து ஹோம் பேஜுக்கானது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ஹோம் பேஜ்ல லிங்க் ஆகி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஃபூட்டர் பேஜ் வந்து டிசைன் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஹெல்ப்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹோம், அபவுட்டஸ், ப்ராடக்ட், சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எதெல்லாம் இங்க இருக்கோ, அதாவது நம்ம மெனூஸ்ல வச்சிருக்கோமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை வந்து நீங்க டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறதும் நீங்க ஒரு பேஜ் வச்சிருக்கணும். ஸோ அந்த பேஜ்ல வந்து நீங்க கண்டென்ட்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் வெப்சைட் வந்து லைவ் பண்றப்போ வந்து அந்த பேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும். ஸோ அதுக்கான கண்டென்ட்டும் இங்க நீங்க கொடுத்துடலாம். ஸோ அது கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். நான் ஜஸ்ட் இங்க பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஹெட்டர். நான் அதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக தான் நம்ம பிரைவசி பாலிசி அப்படிங்கறது நம்ம கொடுப்போம். ஸோ நான் இது வந்து இந்த பிளாக் டெக்ஸ்ட் பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துட்டு நான் இந்த பிளாக் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் ஏஐல போய் நீங்க வந்து உங்களோட கம்பெனியோட பிரைவசி கண்டென்ட் கொடுங்க. நான் வந்து
சும்மா சாம்பிளுக்காக நான் இங்க பிரைவசி பாலிசி கொடுத்துக்கிறேன். நான் பிரைவசி பாலிசி சாம்பிள் அப்படின்றது கொடுத்துறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு கண்டென்ட் வந்துருச்சு. நான் அதை ஜஸ்ட் யூஸ் திஸ் அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு ஃபில் ஆயிடும். இந்த பிரைவசி பாலிசி அப்படிங்கறத எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம மேல ஹெட்டரா அதை கொடுத்துட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், நீங்க உங்களோட பிரைவசி பாலிசி அப்படிங்கறத போடுறப்போ உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லீகல் அப்படிங்கிற பேஜ் வேண்டாம் எனக்கு. நான் அதுக்கு வந்து ஜஸ்ட் எடிட் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத மெனூஸை வந்து நீங்க ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி இங்க கான்டாக்ட் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான்டாக்ட் அஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து நீங்க உங்களோட கான்டாக்ட் பேஜ் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து இங்க கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அதுவும் சேம் தான். நீங்க ஜஸ்ட் இங்க இருந்தே வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் விவி இன்ஃபோடெக் ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் மொபைல் நம்பரும் நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்க அபவுட் அஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேற கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த கண்டென்ட் கொடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாவது நீங்க இங்க வந்து டிசைன் பண்ணும் அப்படின்றாலும் இங்க வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஆல்சோ இப்ப ஃபுட்டரோட கலர் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்க பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்க அதுல வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இங்க வித் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான கண்டென்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணேன். இந்த மாதிரி குட்டியா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வித் சின்னதா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி வந்து நீங்க மாத்திக்கலாம். இப்போ ஃபுட்டருக்கும் வந்து உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபூட்டர் அப்படிங்கறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபூட்டர் அப்படிங்கிற டிசைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம யூடியூப் வந்து நான் டெஸ்டிங்காக வந்து உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் பண்ணிட்டேன். தென் கான்டாக்டர்ஸ் பேஜ், தென் நம்ம வந்து நிறைய இது செட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்து இதோட ப்ரிவ்யூ அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணோன்னா இப்போ அது வந்து பிரைவசி பேஜ்ல இருக்கு. நான் ஜஸ்ட் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோம் பேஜ்ல நான் கிரியேட் பண்ண ஒரு ஹோம் பேஜ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொபைல் வியூக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் இல்லையா. அதுக்கு வந்து இங்க டிஸ்கார்ட் சேவ், அதுக்கு பக்கத்துலயே மொபைல் வியூ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணேன்னா மொபைல் வியூல உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கறது நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து மொபைல் வியூ வந்து இந்த மாதிரி தான் வருது. ஸோ இதுல இருந்து நான் அபவுட்டஸ் கிளிக் பண்ணா அபவுட்டஸ் பேஜ் போகும். அதே வந்து கான்டாக்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணா கான்டாக்டஸ் பேஜ் போகும். ஸோ இது வந்து எடிட் ஆப்ஷன்ல இருக்கு. நீங்க இதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா நான் இதை கான்டாக்டஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்டஸ் பேஜோடது வந்துருச்சு. ஃபூட்டர் வந்து உங்களுக்கு எல்லா பேஜுக்கும் ஒரே ஃபூட்டர் தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் இப்போ ஹோம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை விட்டு நான் நார்மல் வியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த மொபைல் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, நான் அதையே மறுபடியும் கிளிக் பண்ணா நார்மல் வியூக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பேஜ் அப்படிங்கறது டிசைன் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு மெனூஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இமேஜ் ஆட் பண்றது, ஃபூட்டர் பேஜ் கிரியேட் பண்றது, மேப் வந்து இன்டகிரேட் பண்றது, தென் வந்து உங்களோட சோஷியல் மீடியா லிங்க் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஈஸியா வந்து ஓடோ வெப்சைட் மாடியூல் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து பிளாக் கிரியேஷன், தென் வந்து எஸ்இஓ செட் பண்றது, தென் வந்து கூகுள் சர்ச் விசிபிலிட்டி எப்படி பண்றது, அதெல்லாத்தையும் பத்தி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.